வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 26,000 பாயிண்ட்ங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. இதை சுத்தி தான் மார்க்கெட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. பர்டிகுலரா ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகுது, மறுபடியும் ஃபால் டவுன் ஆகி ஒரு 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது, மறுபடியும் 26K வருது. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே நிஃப்டி 50 150 பாயிண்ட்டுக்கு பக்கமா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, பிஎஸ்சி ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50க்கு கிஃப்ட் நிஃப்டிக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. மேபி மண்டே மார்க்கெட்ல இது சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எஃப்ஐஐ கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லா, அதாவது 4th டிசம்பர், 5th, 8th, 9th, 10th, 11th, 12th எல்லாமே கண்டினியூஸா எஃப்ஐஐ செல் பண்ணிருக்காங்க. இந்த லாஸ்ட் 7 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 20,000 கோடிக்கு பக்கமா எஃப்ஐஐஸ் மார்க்கெட்ல செல் பண்ணி அமௌண்ட்டை வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. டிஐஏ பொறுத்த வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 40,000 கோடிக்கு பக்கமா டிஐஏ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 26,000 பாயிண்ட்டை ஹோல்ட் பண்றதுக்கு டிஐஏயோட பார்ட்டிசிபேஷன் தான் மெயின் ரீசனா இருக்கு. எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஃப்ஐஐ எப்ப மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்கிறத இப்ப நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. டாலரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப 90.53 லெவல்ல டாலர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வகையில டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ருபிக்கு நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் நம்ம ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ், எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இருக்கிற கம்பெனிஸ்க்கு எல்லாமே இது ஒரு நல்ல ரெவென்யூ கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ரென்னப்ப கொடுத்துட்டு இருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 26,000 பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான லெவலா இருக்கு. இந்த 26,000 பாயிண்ட்டை நம்ம மார்க்கெட்ல கிராஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நிறைய நல்ல நியூஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் ஆகட்டும், ரஷ்யா உக்ரைன் வார் ஆகட்டும், நம்மளோட ஜிடிபி டேட்டாவாகட்டும், நம்மளோட கம்பெனியோட ரிசல்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை அசைச்சு பார்க்கக்கூடிய நியூஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா தான் இந்த 26,000 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான லெவலை செட் பண்ண முடியும். அது வரைக்கும் மார்க்கெட்ல இந்த பிளக்சுவேஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. மார்க்கெட் மோட பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டிப்பா ஃபியர் மோட்ல தான் இருக்கு. இப்போ 26,000க்கு மேல ஒரு 200 பாயிண்ட் போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ மறுபடியும் டவுன் ஆகுது. அதை பை பண்றதுனால மறுபடியும் 26,000 பாயிண்ட்ல ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 26,000 ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நல்ல நியூஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் பிரேக் பண்ணி கண்டிப்பா நம்ம மார்க்கெட் கூடிய சீக்கிரம் பாசிட்டிவா மூவ் ஆகும். அப்படி போறப்ப இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. மார்க்கெட் ட்ரெண்ட் அப்ப கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10% மேல நல்ல ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். மார்க்கெட்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நீங்க லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்வே பாத்தீங்க அப்படின்னா 2020 இதோட பிரைஸ் வெறும் 15 ரூபாயா இருந்துச்சு. 24 பொறுத்த வரைக்கும் இது 1,500 ரூபாய்க்கு லெவல்ல இருந்து அப்புறம் 2000க்கு பக்கமா போய் இப்ப ஸ்பிளிட் ஆகி மறுபடியும் 1000 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்ல நிஃப்டி 50ல ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸ்ல நம்ம கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அபரிவிதமான வளர்ச்சியை கொடுத்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி, ரிலையன்ஸ், பிர்லா குரூப், எஸ்பிஐ, டாக்டர் ரெட்டி, டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, டாடா ஸ்டீல், ஹெச்யூஎல், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எபோவ் 1000% மேல எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை கொடுத்திருக்கு. ஸோ குவாலிட்டியான நல்ல ஃபியூச்சர் இருக்கிற கம்பெனிஸ்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றோம். பர்டிகுலரா லார்ஜ் கேப்ல பண்ணணும் அப்படின்னா சேஃபா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு லாங் ரன்ல எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்ணும். அந்த வகையில் இன்னைக்கு நிஃப்டி 50லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 ருபீஸுக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50லயே ஒரு 3 கம்பெனிஸ் அவைலபிளா இருக்கு. ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ், விப்ரோ, டாடா ஸ்டீல், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிலோ 300 ருபீஸுக்கு கீழே இருக்கு. பர்டிகுலரா ஜியோ ஃபினான்சியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல தான் நிஃப்டி 50ல ஆட் ஆச்சு. விப்ரோ, டாடா ஸ்டீல் இதை பத்தி நம்ம
டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஜியோ ஃபினான்ஸிலும் வந்து ரிலையன்ஸ் குரூப்புக்கு கீழே இருக்கிறதுனால ஒரு நான் பேங்கிங் செக்டரில் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற கம்பெனிஸ் லோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபீஸுக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸில் இருக்கிற முக்கியமான கம்பெனிஸ்னா இந்த 3 கம்பெனியை சொல்லலாம். ஐடிசி ஹோட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து 170 ரூபீஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாகி பிலோ 100 ரூபீஸுக்கு கீழே இந்த ஸ்டாக் வந்து 90+ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 55 லெவலில் இருந்து இப்போ 80 ரூபீஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசி ஹோட்டலும் சேம் அதே மாதிரி 250க்கு பக்கமாக போன கம்பெனி இப்போ 200 பிரேக் பண்ணி 190 சம்திங்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 3 கம்பெனியுமே ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸில் ஜியோ ஃபினான்ஸை வந்து நான் 200 லெவலில் இருந்து 250 அந்த ப்ரைஸ் வரைக்கும் நான் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். டாடா ஸ்டீல் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். விப்ரோ ஸ்டாக் வந்து இது ஸ்பிளிட் ஆகுது, இந்த போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்து மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்த பிறகு இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி ஐடிசி வந்து என்னோட ஓரளவுக்கு போர்ஷன் இருந்ததுனால எனக்கு ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி இப்போ 200 பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் வந்து இந்த ஸ்டாக்கே வந்து அக்கமுலேட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான இருக்கிற ஒரு குரூப்புக்கு கீழே இருக்கிற கம்பெனி தான். 100 ரூபீஸை பிரேக் பண்ணி 90+ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையுமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் அக்கமுலேட் பண்ணலாம்ட்டு தான் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஐடிஎஃப்சி லிமிடெட்ல இருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை மெர்ஜ் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சராக வந்து இவங்க டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க்குக்கும் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னோட ஹோல்டிங்ஸில் இருக்குது. இருந்தாலுமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாக்ஸை நான் எதை கன்சிடர் பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 220 240 இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமாக தான் வந்து இப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனதுனால 250க்கு மேலே இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டுருச்சு. இருந்தாலுமே ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ வந்து இப்பயும் ஒரு நல்ல பையிங் லெவலில் தான் இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டாடா ஸ்டீல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் மாதிரி இருக்குது. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து 90 ரூபீஸ்க்கு பக்கமாக வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையா இம்மீடியட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் உங்களோட அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இனிமேல் நடக்க போகிற ஒவ்வொரு 5% கரெக்ஷன்லையும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஐடிசி ஹோட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் குறையுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜியோ ஃபினான்ஸில் கொஞ்சம் விலகி இருங்க. ஏன்னா 250 270 ஒரு நல்ல ப்ரைஸில் கிடச்சிச்சு. இப்போ வந்து 300 ரூபீஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இமீடியட்டாக கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் எப்பப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குதோ அந்த ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக வந்து நமக்கு அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து லம்சம் மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி அப்படின்னா மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ப்ரைஸ்லேயே ரெகுலராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விப்ரோ, ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் ரெகுலராக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எப்பயுமே வந்து ஹையர் வேல்யூஷன் போகாது. மீடியமாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணி எஸ்ஐபி மாடலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷனுங்கிறது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா எஃப்ஐஏ ஆகட்டும், டிஏஏ அவங்ககிட்ட இவங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸிட் ஆனாலும் சரி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து என்ன தான் ஃபால் டவுன் ஆனாலும் அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸை மட்டும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் லார்ஜ் கேப் கம்பெனிஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சேஃபான பெட் எடுக்க முடியும். அதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம லார்ஜ் கேப் கம்பெனிஸே வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அந்தளவுக்கு இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்கிற இல்லைன்னா நல்ல க்ரோத் ஃபேக்டர் இருக்கிற கம்பெனிஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி ஹோட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட
ஒரு மினிமம் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அதாவது வேல்யூஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அந்த கரெக்டாகிற டைமை பார்த்து கரெக்டாக உங்களோட ஹோல்டிங்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் விப்ரோ கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் லெவலில் தான் இருக்குது. ஐடி கம்பெனிஸில் ஒரு ஸ்டாக் இமீடியட்டாக நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விப்ரோவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு 2 டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான வெல்த்தை கொடுக்கும். நம்ம சேனல் மெம்பர் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னு வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பயப்பட வேண்டாம். நீங்கள் இமீடியட்டாக இதில் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செக்யூரான லோன் ப்ரொவைடர். பர்டிகுலராக வந்து ஸ்மால் ஸ்கேலில் வந்து லோன் வாங்குற ஹவுசிங் லோன் வாங்குறவங்களுக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ பஜாஜ் ஃபினான்ஸில் நடந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5% 10% இந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து விழுகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் 10 இயர்ஸ் இந்த மாதிரி டைம் பீரியட் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை, ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் எது உங்களோட ஹோல்டிங்ஸில் இருக்கு, எந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட ஐடியாவை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.